Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா determination of coefficient of viscosity of a liquid using burette. ஓகே, ஒரு viscosity-ய நம்ம எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். coefficient of viscosity ஃபார்முலா பாருங்க, eta coefficient of viscosity is equal to pi rho g r power 4 8l into ht by v. இதில் பை நம்ம எல்லாருக்குமே தெரியும் 3.14. ரோங்கிறது எந்த லிக்விடுக்கு டென்சிட்டி விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கிறோமோ அதோட டென்சிட்டி. ஆர் ரேடியஸ் ஆஃப் த போர் ஆஃப் த டியூப்பு. எல் கேப்பிலரி டியூப்போட லென்த்து. ஹைட்டு அந்த வாட்டர் காலத்தோட ஹைட்டு. டி டைம் ஆஃப் ஃப்ளோ, வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோ. நம்ம படம் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூரட்டில் அசம்பிளி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த செட்டப். இங்கே பாருங்கள், பியூரட் எடுத்திருக்கேன். பியூரட்டில் என்ன லிக்விட் எடுக்கணுமோ அந்த லிக்விட் எடுத்திருக்கேன். நான் இப்போ வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ 0க்கு மேலே வாட்டர் இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டர் அப்படியே வருது. இங்கே பியூரட்டை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இது வழியாக தண்ணி போய் இந்த கேப்பிலரி டியூப், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பக்கம் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அது வழியாக தான் தண்ணி வரும். ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபுல் ஃப்ளோவில். ஸோ பைப்பு ஃபுல்லாக தண்ணி வராது. அந்த ஒரு கேப்பிலரி டியூப் உள்ளே இருக்கிற இந்த ஒரு கண்ணாடி குழாயில் உள்ளே இருக்கிற நுண்குழாய் மூலமாக தான் தண்ணி வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஸ்காசிட்டி மெஷர் பண்ண ஃபஸ்ட்டு பியூரட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த லிக்விடை விஸ்காசிட்டி மெஷர் பண்ணுமோ, இப்போ நான் வாட்டர் எடுத்திருக்கேன். அப்போ என்னோடய எய்ம் என்ன, வாட்டரோட விஸ்காசிட்டி எவ்வளோ அப்படின்னு நான் மெஷர் பண்ண போகிறேன். எது வேணுமோ அதை நான் இங்கே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை மேக்ஸிமம் ஃப்ளோவில், அதாவது கரெக்டாக வெர்டிகலாக வச்சேன்னா மேக்ஸிமம் ஃப்ளோ நடக்கும். அந்த நடக்கும்போது ஒரு 0லேருந்து நான் கிளாக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 5 cc வரும்போது எவ்வளோ, 10 cc வரும்போது எவ்வளோ அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இது என்னோட டிஜிட்டல் கிளாக்கு. இதுவும் யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்குது என்னோடய செகண்ட்ஸில் தான் வரும் ஆன்சர். இதை பார்க்கணும். அப்படி இல்லாட்டி இது நம்ம கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுற கிளாக். இந்த கிளாக்கில் 2 பட்டன் இருக்குது. இது ஆன் ஆஃப் பட்டன் என்னோடய லெஃப்ட் சைடு இருக்குது. இதை இப்படி தூக்குனீங்கன்னா பாருங்கள், கிளாக் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை இறக்குனீங்கன்னா கிளாக் அப்படியே நின்று. இது ரீசெட் பட்டன், 0க்கு வர்றதுக்காக நம்ம பண்ணுறோம். சரிங்களா? 0ல் வர வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. ஆரம்பிக்க போகிறோம். ஃபுல் ஃப்ளோவில் வச்சாச்சு. 0க்கு மேலே வச்சுருக்கேன். 0 வரப்போகுது. வந்துருச்சு. ஆரம்பிச்சிட்டேன். 5 செகண்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு ரீடிங் எடுக்கணும். 5 6க்கு மேலே இருக்குது. 5 எனக்கு 7 செகண்ட் ஆயிருக்கு. அடுத்து 10 எனக்கு 15 செகண்ட் ஆயிருக்கு. 23 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 32 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 42 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 32 42 30 52 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 32 42 52 35 ஆக போகுது. 65 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 40 ஆக போகுது. 65 80 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 97 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. 100
120 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன திரும்பி வந்து இதே செட்டப்பை, ஏன்னா நம்ம பண்ணதில் எரர் இருக்கும், ஏன்னா 120 செகண்ட்ஸில் நம்மளோட ஃபுல் எக்ஸ்பிரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், திரும்பி க்ளோஸ் பண்ணுறேன், திரும்பி வாட்டரை இதில் ஃபுல்லாக ஊற்றுறேன். ஃபுல்லாக ஊற்றிட்டேன். திரும்பி என்ன பண்ண போகிறேன், திரும்பி இதே ரிசல்ட்டை நான் கரெக்டாக வருதான்னு நான் செக் பண்ண போகிறேன். இது மாதிரி 2 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்கள், 2 தடவை வாட்டருக்கு மட்டும் எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்விடுக்கு எடுக்கணும். நம்ம இங்கே எடுத்துருக்கிற லிக்விட் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது வந்து பிங்க் கலரில் இருக்கும்னு. இப்போ நம்ம என்ன போகிறோம், இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை இதில் ஊற்ற போகிறோம். வாட்டரில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பின்னாடி ஒயிட் கலர் சவுரு. ஸோ பின்னாடி கை வச்சுங்க பியூரட்டுக்கு பின்னாடி. பட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா கலர் இருக்குது. நம்மளோட ரீடிங்ஸும் பாருங்கள் நல்லா அழகாக தெரியும். ரீடிங்ஸும் நமக்கு நல்லா அழகாக தெரியும். என்ன ரீடிங் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து அழகாக தெரியும். நம்மளும் அதை அழகாக நோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை திருப்பி இதே மாதிரி 0ல் கிளாக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5ல் என்ன வருது, 10ல் என்ன வருது, 15ல் என்ன வருதுங்கிறத நம்ம 2 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் இதை ஊற்றிட்டு இதை ஓப்பன் பண்ணி இந்த இதில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு வர்றதை முதல்ல பார்க்கணும். அதாவது இது ஃபுல்லாக கலர் ஆகணும். அதனால் கொஞ்சம் திறந்து விடுங்க. திறந்து விட்டு இங்கே வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை கலெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்குள்ளே இருந்த வாட்டர் எல்லாம் சம்டைம் வாட்டர் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு, அது இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை நான் மேலே திருப்பி ஆட் பண்ணுறேன். மேலே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டு திரும்பி செய்ய போகிறேன். வாட்டருக்கு 2 தடவை பண்ணிட்டோம், லிக்விடுக்கு 2 தடவை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா லெவல் ஆஃப் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன வேலை ஒன்று பண்ணணும். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கங்க. அந்த ஸ்கேலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இது வழியாக தான் தண்ணி வந்துச்சு இல்லைங்களா? அப்போ இது H0, அதாவது தரையிலேருந்து இந்த கேப்பிலரி டியூப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பிலரி டியூப் இருக்கிறது வந்து H0. என்னை பொறுத்த வரைக்கும் H0 வந்து 8.5 கரெக்டாக சென்டரில் அந்த உள்ளே இருக்கிற குழாயில் இருக்குது. 8.5 H0. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ஸ்கேலை எடுத்துங்க. பெரிய ஸ்கேலை எடுத்து தரையிலேருந்து வச்சுட்டு அப்படியே 0வுக்கு நேராக அதை பிடிங்க. 0வுக்கு நேராக பிடிச்சிங்கன்னா 84. சரிங்களா? 83 தாண்டுது. ஸோ 83.7. அப்படியே 5க்கு வாங்க. 5 78 78.5. அப்படியே 10க்கு வாங்க. 77. அப்படியே 15க்கு வாங்க. 68. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஹச்சா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 0வுக்கு நேரம், 5க்கு நேரம், 10க்கு நேரம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு 50 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு 5 சென்டிமீட்டரோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த H0, H1, H2, இந்த 0லேருந்து 5 ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தீங்கன்னா 2.5ஓட ஹைட்டு கிடைக்கும். அதை இந்த H0லேருந்து கழிச்சிங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு H. அப்புறம் 5 to 10 அதை எழுதுறீங்க. அதை பண்ணுறது நமக்கு 2வது ஹைட்டு. இது 0ஓட ரீடிங், இது 5, இது 10, 15, 20ன்னு எழுதிட்டேன். இப்போ இதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். இந்த 73ஐ எடுத்து இங்கே எழுதிக்கங்க. 67.8ஐ இங்கே எழுதிக்கங்க. 62.3ஐ இங்கே எழுதிக்கங்க. 57.5ஐ இங்கே எழுதிக்கங்க. 52.5ஐ இங்கே எழுதிக்கங்க. 46.5ஐ இங்கே எழுதிக்கங்க. 41.2, 36.2. இது ரெண்டும் H1, H2பா. இப்போ இங்கே ஃபார்முலா பாருங்கள். H1, H2 டிவைடட் பை 2 மைனஸ் H0. நம்ம பார்த்தோம் H0 இஸ் ஈக்குவல் டு 8.5 சென்டிமீட்டர். இது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து 10⁻⁻2 போட்டிருக்கேன். அதை வச்சு இதை போட்டுடலாம். வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து பியூரட் வந்து 5 cc. ஸோ இது கான்ஸ்டன்ட் 5 cc 5 ccன்னு போட்டுடலாம். போட்டுட்டோம்னா நமக்கு என்ன தெரியும், H தெரியும், V இது வந்து V தெரியும். இந்த T மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா?
இந்த T1 T2 இருக்கு இல்லைங்களா, 2 ரீடிங் இருக்கு இல்லைங்களா, ரெண்டோட மீன் எடுத்து போட்டிங்கன்னா அதுதான் T. அந்த Tயை மட்டும் எடுத்து இங்கே போட்டுட்டோம்னா நமக்கு இந்த HT/V நமக்கு கிடச்சிரும். நமக்கு கிடைச்சா ஃபார்முலாவில் நம்ம போட்டுடலாம். என்ன இருக்கும் ஃபார்முலாவில்? பை 3.14 ரோ வாட்டருக்கு 1000 நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். G 9.8 8L. இப்போ இன்னொரு ரீடிங் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கேப்பலரி டியூப் இருக்கு இல்லைங்களா, அதோட லென்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேப்பலரி டியூப் வந்து இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதனால இந்த இடத்துல நான் 0 வைக்கிறேன். 0 வச்சு இந்த இடத்துல வருது. எவ்வளோ வருது பாருங்கள், 22.8 இல்லை 9 எழுதிக்கலாம் இல்லைங்களா, 22.8. இதுதான் என்னோட லென்த்து. இப்போ எழுதுவோமா? இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000, ரேடியஸ் ஆஃப் த போர் டியூப் அப்புறம் கண்டுபிடிப்போம். லென்த் ஆஃப் த கேப்பிலரி டியூப் வந்து 22.9 × 10⁻² மீட்டர். ஹைட் ஆஃப் த லிக்விட் லெவல் அது ஒரு ஹைட்டுக்கும் நம்ம வந்து HT/V கண்டுபிடிக்கிறது. இந்த HT/Vயை கண்டுபிடிச்சி உள்ள ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி கிடச்சிரும். சார் இப்போ இது வந்து வாட்டருக்கு சார், இப்போ லிக்விடுக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, லிக்விடுக்கு நம்ம நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன, வாட்டருக்கு 1000 நமக்கு தெரியும். அப்போ லிக்விட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கள், நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை? கரெக்ட், நம்ம ஹேர்ஸ் அப்பரட்டஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். போன சர்ஃபேஸ் டென்ஷன் வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், அதே தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது நம்மளோட ஹேர்ஸ் அப்பரட்டஸ். இதில் பாருங்கள், ஒரு சைடு நான் எந்த KMnO4 யூஸ் பண்ணணும் அது யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு லிக்விட் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை மேலே மூவ் பண்ண போகிறேன். மேலே மூவ் பண்ண பாருங்கள், ரெண்டுலேயும் லிக்விடும் இதுவும் ஒரே மாதிரி ஏறுது. இந்த ஒரே மாதிரி ஏறினாலே நமக்கு என்ன சொல்லிக்கலான்னா, ரெண்டுமே ஒரே டென்சிட்டியில் தான் இருக்குது, மோரார்லெஸ் சேம் டென்சிட்டின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், போன தடவை செஞ்ச மாதிரியே இங்கே பீக்கர் லெவல் வாட்டருக்கு இந்த மட்டம் மினிஸ்கஸ் லெவல், அதே மாதிரி KMnO4க்கு இங்கே பீக்கர் லெவல், இந்த இடத்துல மினிஸ்கஸ் லெவல் நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு வந்து ρ2/ρ1 கிடைக்கும். அதுலேருந்து நான் இந்த KMnO4ஓட டென்சிட்டி இதுக்கு வாட்டர் நமக்கு தெரியும் 1000, இதுக்கு எவ்வளோங்கிறத நான் வந்து மெஷர் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த கேப்பிலரி டியூபோட இன்னர் ரேடியஸை நான் வந்து கண்டுபிடிக்கணும். உங்கள் காலேஜில் கேளுங்க, அவங்க அந்த இன்னர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்த ரேடியஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இது நம்மளோட கேப்பிலரி, எது வழியாக தண்ணி வந்துச்சோ அது. இதனோட ரேடியஸ், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்டை, அதோட ரேடியஸை நான் மெஷர் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். சிம்பிளான வழி நான் சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டையும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் ஹரிசாண்டலாக இருக்கா, ஹரிசாண்டலாக வச்சுட்டு நீங்கள் இது ரெண்டுக்கு இடையில, ஏன்னா இது மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறனால இது ரெண்டுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும். ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஃபோக்கஸ் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்ப தெரியாது, ஏன்னா என்னால் கேமராவில் அதை காமிக்க முடியாது. பட் நான் வந்து அழகாக ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஹரிசாண்டலில் மூவ் பண்ண போகிறேன். அதாவது இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ண போகிறேன். இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணால் நான் இங்கே இருக்கிற வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கை பார்க்கணும். சரிங்களா? இதையே நான் வெர்டிக்கலாக மூவ் பண்ணால் என்னோடய வெர்டிக்கலில் இருக்கிற ரீடிங் ஸ்கேலை பார்க்கணும். நான் ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறதுனால இதை நான் பார்க்க போகிறேன். இப்போ 0 இருக்கா, 0வுக்கு நேராக இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னு, இங்கே என்ன இருக்குன்னா 10 புள்ளி, அதாவது 10யும் 11யும் 20 கோடாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ 10.2 அதுக்கு பக்கத்தில் இருக்குது, 10.2க்கு பக்கத்தில் இருக்குது. அது நம்ம மேக்னிஃபையர் வச்சு இன்னும் பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக தெரியும். இது நம்மளோட மெயின் ஸ்கேல் ரீடிங். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 50 கோடு இருக்குது பாருங்கள், இதில் ஏதாவது ஒன்று நம்ம இந்த மெயின் ஸ்கேலோட நமக்கு வந்து ஒரே மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கும். அது நான் என்னென்னு பார்க்க போகிறேன். பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வருது 30 எனக்கு ஒரே மாதிரி கோடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 10.2, என்னோடய வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் வந்து 30.
ஆக்சுவலாக இந்த டெலஸ்கோப்பில் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ராடு, இது வந்து உங்களோட பெரிய கண்ணாடி, இதுக்கு உள்ள உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் இந்த மாதிரி ஹோல் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய கிராஸ் ஒயரை இப்படி நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். என்னோடய ரைட்டில் நான் செட் பண்ணியிருக்கேன். ரைட்டில் நான் செட் பண்ணும்போது என்னோடய ரீடிங் எம்எஸ்ஆர் 10.2, விஎஸ்சி 30. அப்போ விஎஸ்ஆர் வந்து லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது 030. அப்போ என்னோடய டோட்டல் ரீடிங் 10.230. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹரிசாண்டலில் மூவ் பண்ணி என்னோடய ஹோல், இந்த சின்ன ஹோல் இருக்கு இல்லைங்களா, பெரிய ஹோலில் இப்படி நான் செட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய லெஃப்டில் இருந்ததை ரைட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். அப்போ நான் இங்கே எழுத போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ரீடிங்கையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரு ரீடிங் கிடைக்கும். அதுதான் என்னோடய ஹோலோட டயாமீட்டர். அதை டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு 6 கிடைக்கும். 6 கிடச்சிருதுன்னா நமக்கு வேலை ரொம்ப சுலுவாக முடிஞ்சிடும். நான் எடுத்துட்டேன் 10.342. ஸோ இது எழுதும்போது 042. ஸோ 10.342. அப்போ 10.342லேருந்து 10.3 இது பண்ணால் நமக்கு டயாமீட்டர் கிடச்சிரும். அதை டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு 6 கிடச்சிரும். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு. நம்ம ஃபஸ்ட்டு பை 3.14, ரோ 1000, ஜி 9.8, ஆர் இதையும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. 8 எல் கண்டுபிடிச்சாச்சு. HT/V நம்ம காலமில் கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபார் வாட்டர். K104க்கு என்ன பண்ண போகிறோம், ஹேர் செப்பாரட்டஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதிலேருந்து நான் வாட்டர் கண்டுபிடிச்சேன். அதோட டென்சிட்டி கண்டுபிடிச்சேன். டென்சிட்டி வந்து 970 என்னோட டென்சிட்டி ஆஃப் K104. அப்போ இந்த இடத்துல 970 போட போகிறேன். ஜி அதே தான், ஆர் அதே தான், 8L அதே தான். HT/V வந்து இந்த ரெண்டாவது K104க்கு நம்ம ஒரு ரீடிங் எடுத்தோம் இல்லைங்களா, அதிலேருந்து போட போகிறோம். அதிலேருந்து போட்டோம்னா நமக்கு 2, தட் இஸ் வாட்டரோட விஸ்காசிட்டியும் கிடைக்கும், நம்ம K104ஓட விஸ்காசிட்டியும் கிடைக்கும். கடைசியாக த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த கிவன் லிக்விட், K104ஓட லிக்விட் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே எழுதி நீங்கள் ரிசல்ட்டாக கொடுத்துடலாம். தேங்க்யூ.